கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடன் சுமையினால் கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இந்த தேவ செய்தி மூலியமாக உன்னுடைய கடன் சுமையை பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த தேவ செய்தி முழுவதையும் நீங்கள் கேளுங்கள். கர்த்தருடைய ஆலோசனை இல்லாவிட்டால் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது. பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு கடன் ஏற்படும் போது அவனுடைய இருதயம் மிகவும் பாரப்படும். சுமையிலே பெரிய சுமை எது என்றால் இந்த கடன் சுமை தான். உண்மையாக பொய்யா நீங்கள் சொல்லுங்கள். அதாவது கடன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்போவுமே ஒரு பாரம் இருந்துக்கினே இருக்கும். அந்த மனுஷனுடைய இருதயத்தில் அந்த பாரம் இருந்துக்கினே இருக்கும். எப்போ தான் அந்த கடத்தை கொடுத்துட்டு நான் வெளியே வருவேன் என்கிற எண்ணம் அந்த கடன்பட்ட அந்த மனிதனுக்குள்ளே எப்போதும் இருந்துக்கினே இருக்கும். ஏன்னா கடன் என்பது ஒரு சுமை. அந்த சுமை என்பது சாதாரணமான சுமை கிடையாது. அது ஒரு பிசாசு கட்டு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கர்த்தர் தந்த சமாதானம் மனுஷனுடைய இருதயத்தில் இருக்குது. அதனால் மனுஷனுடைய இருதயத்திலேருந்து சமாதானத்தை பிடுங்கணுன்னா கடன் பிசாசு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே போகணும். கடன் பிசாசு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே போகணும். அதனால் கடன் என்கிற ரூபத்தில் பிசாசு என்ன பண்ணுது, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே அது போய் உட்காந்துக்குது. சாகிற வரைக்கும் அந்த கடன் பிசாசு அந்த குறிப்பிட்ட அந்த மனிதனுக்குள்ளே போகவே மாட்டேங்குது. அந்த மனுஷனும் எவ்வளோ போராடுறான். தன்னுடைய இருதயத்தில் சமாதானம் சந்தோஷம் வரணும், உண்மையாக நான் கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி எவ்வளோ அந்த மனுஷன் போராடி பார்க்குறான். அந்த கடன் பிசாசு அந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே வந்து போகவே மாட்டேங்குது. மனிதன் தேடுகிற நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் மனிதனுக்கு சாகர வரைக்கும் கிடைக்காமே போயிடுது. அதனால் இந்த தேவ செய்தியை கேட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கடன் வாங்காமல் விசுவாசத்தில் வாழ பழகுங்க. இப்போ நீங்கள் கடன் தொல்லையில் இருக்கிறீங்க. உங்கள் இருதயத்தை செக் பண்ணுங்கள். உங்கள் இருதயத்தை செக் பண்ணி பாருமா. உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? அப்படியே பாரமாக இல்லைம்மா? சொல்லுங்கள் சிஸ்டர், உங்கள் இருதயம் எப்படிமா இருக்குது? இப்போ உங்கள் ரூமில் வந்து ஆவியானவர் உங்களை கேள்வி கேட்குறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வராருமா. இந்த தேவ செய்தி மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வராரு. உங்கள் இருதயத்தில் என்ன வேதனை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, என்ன உபத்திரம் இருக்குது, நீங்கள் கடன் வாங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்பதை கர்த்தர் பார்த்துட்டு இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வராரு. உங்களோட ஆவியானவர் பேசுகிறார். கடன் பிரச்சனையோடு இருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். நீ ஆமான்னு சொல்கிற. என் இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை, உன் இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தை சமாதானம் பிசாசு கொண்டு போயிட்டானா இல்லையா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஆமாம் ஆண்டவரே, என்றைக்கு நான் கடன் வாங்கணும் அன்னிலேருந்து என் நிம்மதி போச்சு, என் சமாதானம் போச்சு, என் சந்தோஷம் போச்சு, என்னால் ஜெபிக்க முடியல, உங்களை கூட தேட முடியல அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஏசப்பாக்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க. உண்மையாக பொய்யாம்மா? சில சகோதரிமாருங்க கடன் வாங்கிட்டு அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எப்படி இருக்குதுன்னா கொடுமையிலும் கொடுமைங்க. இதில் ஒரு விதவி பொண்ணு வந்து கடன் வாங்கிச்சுன்னா அந்த பொண்ணோட இருதயம் எவ்வளோ பாடுபடும் யோசனை பண்ணிப்பார். அதாவது இந்த உபத்திரத்தை, அதாவது கடன் என்கிற இந்த உபத்திரத்தை யார் கொண்டு வந்தான்னா பிசாசு தான் கொண்டு வந்தான். ஏன்னா தேவ ஜனங்கள் யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது, சமாதானமாக இருக்கக்கூடாது. பிசாசுக்கு பிடிக்காது. நீங்கள் உங்கள் வருமானத்தை கொண்டு சாப்பிட்டு திருப்தியாக இருந்து 4 பேருக்கு உதவி செய்கிற அந்த வாழ்க்கையை வந்து ஒருபோதும் உங்களுக்கு உண்டாகவே கூடாது. அதான் சாத்தானோட யுத்தம். உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வாங்கின கடத்தெல்லாம் கொடுத்துட்டு 4 பேருக்கு உதவி செய்யணும், சபைக்கு கொடுக்கணும், என்னை போல் கடன் தொல்லையில் கஷ்டப்படுற ஜனங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறீங்க. பிசாசு விடுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுமா, பிசாசு விடுமா? விடவே விடாது. ஏன்னா சாத்தானுக்கு கொஞ்ச காலம்தான் இந்த பூமியில்
டைம் இருக்குதா? அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் தேவ ஜனங்களை அவன் கட்டுக்கட்டி ஒரு தேவனுடைய பிள்ளை கூட பரலோக ராஜ்யத்துக்கு போகவே கூடாதுன்னு சொல்லி அவன் கிரியை செய்கிறான். ஆனாலும் பிசாசின் கிரிகளை அழிக்கவே தேவகுமாரன் இந்த பூமியில் இறங்கி வந்தார். எவ்வளோ தான் பிசாசு கடன் சுமையை உங்கள் வீட்டுக்குள்ளே உண்டாக்கி உங்கள் நிம்மதியை சமாதானத்தையும் கெடுத்து உங்களை கட்டுக்கட்டி கூட வச்சிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் என்னை எழுப்பி கடன் தொல்லையோடு கண்ணீரோடு பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு குடும்ப சுமையை நினைச்சின்னு இரவும் பகலும் அழுதுன்னு சாப்பிடாமல் இருக்கிற ஜனங்களை ஆட்சி தேர்ச்சி தைரியப்படுத்தி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் இந்த ஊழியத்தை எனக்கு தந்திருக்கிறேன். நீங்கள் இந்த தேவ செய்தியை ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு கடன் சுமையோடு கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி வேணும், பரிசுத்த ஆவியானவர் என்ன உங்களுடைய சொந்த சகோதரனை காட்டுறாருன்னா நீங்கள் தயக்கம் இல்லாமல் உங்கள் மனவேதனையை என்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் கண்ணீரை விசாரிக்கவும் உங்கள் துக்கத்தை கேட்கவும் உங்கள் வேதனைக்கு தேவையான அனைத்து ஆலோசனையும் சத்தியத்தையும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேங்க கர்த்தர் எனக்கு தந்த இந்த பாரமான ஊழியம் இதுதான். இது ஒரு தரிசனம். ஏன்னா கடன் வாங்கிட்டா ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கட்டில் ஒரு அடிமைத்தனத்தில் அவனால் அதிலிருந்து மீண்டு வர முடியல. ஏன்னா கடன் வாங்கிட்டா உலகம் அவனை கைவிட்டுடுது. நீங்கள் கூட கடன் வாங்கிட்டு இருப்பீங்க, யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஒரு ஆறுதலான நல்ல வார்த்தை சொல்லி ஏமா நீ வாங்கின கடத்தை கொடுத்துடுவ, ஏசப்பா உனக்கு கொடுக்க வைப்பார், உதவி செய்வார், வேதனைப்படாத, உன் கண்ணீர் ஜெபத்தை ஏசப்பா கேட்பாருன்னு சொல்லி தைரியம் சொல்கிறது கூட உங்களுக்கு எதனா ஒரு ஆள் இருக்குதா? நீங்கள் இல்லைன்னு தானே சொல்லுவீங்கம்மா. உண்மையை போய் நான் சொல்கிறது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படி தான். ஏன்னா ஏசப்பா என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் உபத்திரம் இருக்குது, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் உபத்திரம் இருக்கும். இப்போ உபத்திரம் யாரால் வருது? ஆண்டவரால் வரல. ஆண்டவர் யாருக்கும் கஷ்டம் தர மாட்டார், கடந்தொல்லியை தரமாட்டார், பிரச்சனையை தரமாட்டார். அவருடைய பிள்ளைகளை அவர் ரொம்ப அன்பாக நேசிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, நீங்கள் கேட்குற எதிர்பார்க்குற அந்த சந்தோஷம் உங்கள் இருதயத்தில் இல்லை, வீட்டுக்குள்ளே இல்லை, பிள்ளைகளுக்குள்ளே இல்லை. அப்போ பிசாசு கடன் என்கிற ரூபத்தில் மொத்தத்தையும் அவன் கொள்ளடிச்சுன்னு போயிட்டான். அந்த சாபமான பிசாசை இன்றைக்கி ஜபத்தில் கண்டுபிடிச்சி உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்புராக்கி உங்கள் ஆத்துமாவை திடப்படுத்தினதுக்காக தான் இன்றைக்கி தேவ செய்தியோடு கூட நான் வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் முதல் முறை என்னோடய சேனலில் இந்த தேவ செய்தியை கேட்குற பிள்ளைகளாக இருப்பீர்களானால், இன்னும் நான் ஏற்கனவே 11 பாகங்களை பேசியிருக்கிறேன். மொத்தம் இந்த தேவ செய்தி பார்த்திங்கன்னா இது 12வது பாகம். 10 பாகங்கள் ஆடியோ மெசேஜ் வெளியிட்டு இருக்கிறேன். ஆனால் ஆடியோ மெசேஜை காட்டிலும் வீடியோ மெசேஜ் இன்னமும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சில தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க, ஐயா ஆடியோ மெசேஜ் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதையே போடுங்க அப்படின்னு அவங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வீடியோ மெசேஜ் ரொம்ப அவங்க வரவேற்கிறாங்க. ஒரு சில பேருடைய சாட்சி, இந்த கடன் சுமையோடு இருக்கிறவங்களுடைய சாட்சி பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு ஏசப்பா அப்படியே வீட்டில் இருக்கிற நிலவரத்தை நேரில் பார்த்து அவர் சொல்கிறது மாதிரி நீங்கள் சொல்லிங்கிறீங்க ஐயா, ஒவ்வொரு சம்பவமும் தீர்க்க தரிசனமாக ஆவியானவரால் உங்களால் உரைக்கப்படுது அப்படின்னு அவங்க சாட்சி கொடுக்குறார். ஆண்டோடைய நாமம் மையப்படட்டும். நல்லா கவனிங்க, வீடியோ மெசேஜோ ஆடியோ மெசேஜோ கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருதா? அதை மட்டும் பாருங்கள், என்னை கூட பார்க்காதீங்க. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை மாத்திரம் பாருங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை விடுவிக்கிறார். என்னை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஆண்டவர் இன்றைக்கி கடன் சுமையோடு இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் அவர் ஆட்சி தேற்றி தைரியப்படுத்தி சத்தியத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து எல்லா சாபமான அந்த கடன் பிசாசு கையிலிருந்து தேவ ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்க போகிறார். அதனால் தொடர்ந்து தேவ செய்தியை கேளுங்க, இது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகேங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
உங்ககிட்ட பைபிள் இருந்தால் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே இந்த வேத பகுதி ஒருவேளை உங்களுக்கு தெரியலாம். ஆனாலும் இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் எலிசா காலத்தில் ஒரு விதவி வந்து தன்னுடைய கடன் சுமைக்காக, விடுதலைக்காக ஒரு விதவி எலிசாவை தேடி வரா. ஓகேங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலிசா என்கிற ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய நாட்களில் ஒரு ஏழை விதவி கடன் சுமையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு கூட அவள் எலிசாவை தேடி வந்தாள். தேடி வந்து அந்த விதவி என்ன சொன்னா சொல்லுங்கள்? என்னுடைய கணவர் ஒரு நீதிமானாக இருந்தார், என்னுடைய கணவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், ஆனால் அவர் கடன் வாங்கிட்டு செத்துட்டார். நான் இப்போ விதவி. கண்ணீரோடு அழறா, கண்ணீர் விட்டு கதறாமா. பொதுவாகவே கடன் வாங்கிட்டாவே வாழ்க்கையை கண்ணீர் தான், உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் கடன் வாங்கிட்டு இரவு பகலும் ஆகிறீங்களா? சொல்லுங்கள். அழாத நாள் எதனா ஒரு நாள் உங்களால் சொல்ல முடியுமா? இந்த நாளில் நான் அழாமல் இருந்தேன், இந்த நாளில் எனக்கு பயம் வரலை, வாங்கின கடத்தை நிமித்தமாக என்னுடைய கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? ஒரு சில பேருக்கு வருமானம் இருக்கும், வாங்கின கடத்தை அடைக்கிறதுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸு சப்போர்ட் இருக்கும். அவங்க ஒரு நேரம் அழுதா கூட ஒரு நேரம் சரி நகை இருக்குது, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, நம்ம சமாளிச்சுக்கலான்னு சொல்லி ஏதோ அவங்க தேற்றப்படுறாங்க. ஆனாலும் அவங்க இறுதியும் அந்த கடத்தை கொடுக்குறவளையும் பாரமாக இருந்துக்கினே தான் இருக்கும். உண்மையாக போயிங்களாங்க? உண்மை தானே? அப்போது கடன் என்பது ஒரு கட்டு, அது ஒரு பிசாசு கிரியை. நிறைய பேர் கடன் வாங்குறது என்ன தப்புன்னு நினைக்கிறாங்க. கடன் வாங்கினா தப்பா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் கடன் வாங்குறதால என்ன தப்பு, நம்மக்கிட்ட தான் வேலை இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நம்ம கடன் வாங்குறதால ஒரு பிரச்சனை இல்லை, கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வு நிறைஞ்சது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்காது. நீங்கள் ₹1 கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப டீப்பாக யோசிக்கணும். இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம், கடன் வாங்குறோமே, நாளைக்கு வியாதி பலவீனம் வந்து நம்ம படுத்துட்டா இப்படி, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது வியாதி பலவீனத்தில் அவங்க படுத்துட்டாங்கன்னா எப்படி அப்படின்னு 1க்கு 1000 முறை யோசனை பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு வட்டிக்காரங்கிட்ட போய் ஒரு ₹10 கை நீட்டி வாங்கணும். புருஷன் பொண்டாட்டி 2 பேர் சேர்ந்து ஒரு கடத்தை வாங்கினா கூட ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். இப்போ பாருங்கள், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவி வரா, வந்து என்ன பேசுகிறா? 2 ராஜாக்கள் 4:1 பாருங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி, கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். கவனிச்சிக்கலாமா? இங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அந்த ஊழியக்காரர் இறந்து போனார், அந்த தீர்க்கதரிசி இறந்து போனார். அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி வந்து அந்த ஊழியக்காருக்கு, அந்த தீர்க்கதரிசிக்கு அவள் என்ன சாட்சி கொடுக்குறா, அதாவது எலிசா கிட்ட தன்னுடைய கணவனை குறித்து அவள் என்ன சாட்சி கொடுக்குறா என்பதை அனலைன் பண்ணு. உமது அடியானாகிய என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தார், ஆனால் கடன் வச்சுட்டு செத்துட்டார். அப்போ கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷன் அவர், இப்போ கடன் வச்சுட்டு செத்துட்டார். இப்போ கடன் வச்சு அவர் செத்துதால் எனக்கு இருக்கிற 2 ஆண் பிள்ளைகளை அந்த கடன்காரன் தனக்கு அடிமையாக்கிக்கலான்னு வந்துட்டான், நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி ஓன்னு ஆயிரா. பார்த்தீங்களா? கடை எங்கே எடுத்துன்னு போய் ஒரு குடும்பத்தை விடுது பார்த்தீங்களா? அப்போது புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து தான் இவங்க கடன் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2 பேரும் ஒருமனப்பட்டு தான் அந்த கடத்தை வாங்கியிருக்கிறாங்க. திடீர்னு அந்த ஸ்திரியுடைய கணவர், அந்த தீர்க்கதரிசி செத்து போயிட்டார். நீங்கள் நினைக்கலாம், ஒரு தீர்க்கதரிசி எப்படி கடன் வாங்கினார்? தீர்க்கதரிசி தானம்மா. இங்கே பாருங்கம்மா, 2 ராஜாக்கள் 4:1 எடுத்து பாருங்கள். கடன் வாங்கினவர் ஒரு தீர்க்கதரிசி. உங்கள் இருதயத்தில் ஒரு கேள்வி எழும்பும், ஒரு தீர்க்கதரிசி கடன் வாங்கினார்? ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஒரு குடும்பம் வரும்போது ஊழியக்காரனாக இருந்தாலும், தீர்க்கதரிசியாக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக கடன் என்கிற பிசாசு அட்டாக் பண்ணோம். அது ஒரு பிசாசு கட்டு, அது ஒரு பிசாசு கிரியை.
இல்லைனா அந்த கடத்துக்கு நான் இன்னொரு பதத்தை கொடுக்குறேன், அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. அந்த அடிமைத்தனத்தில் போய் ஒரு தேவனுடைய பிள்ளை சிக்கிக்கினாவே அவன் இறுதி அப்படியே பயந்து நடுங்க ஆரம்பிக்கும். கடைக்காரன் நினச்சி இரவும் பகலும் அப்படியே அப்படியே சரீரம் உடம்பு குடும்பெல்லாம் உதிரும். இதில் ஆண்களை காட்டின பெண்கள் சகோதரிகள் கடன் வாங்கிட்டா ஐயோயோ அவங்களுடைய இறுதியும் படக்கூடிய வேதனையை பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்து எவ்வளோ வேதனைப்படுவார். ஒரு சில சகோதரி மாறுங்க கடன் சுமையினால் கண்ணீரோடு எனக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்க கண்ணீர் கதையை கேட்டால் என்னாலே தாங்க முடியலம்மா, என்னால் தாங்கவே முடியல. அவங்க கண்ணீர் கதையை கேட்குறேன். என்கிட்ட பல லட்சம் பல கோடியை தந்தால் கடன் சுமையோடு இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க உயிரை காப்பாற்றலாமே ஆண்டவரேன்னு சொல்லி நான் அப்படியே வேதனையோடு ஜெபத்தில் புலம்புறேன். உண்மையிலேம்மா எனக்கு ஃபோன் பண்ணுற எல்லாரையும் நான் சகோதர சகோதரிகளாக தான் பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் தொலைபேசியில் கடன் சுமையோடு இருக்கிற ஜனங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் எடுத்து பேசுகிறேன். ஒரு சில பேர் ஷார்ட்டாக பேசுகிறாங்க, ஒரு சில பேர் அதிகமாக பேசுவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர கண்ணீர், ஒரு அப்பா கிட்ட சொல்லி அழுறது போல், ஒரு அண்ணன் தம்பி கிட்ட சொல்லி அழுறது போல் அழுறாங்க. அப்படியே எனக்கு அப்படியே ஏன் கேட்குறீங்க, பெருமூச்சு வருது, தாங்க முடியல. அவ்வளோ வலி வேதனையோடு கூட ஜனங்க இருக்கிறாங்களே, இவங்களாம் எப்படி ஆண்டவரை குணப்பட்டு இவங்க காயங்கள் கட்டப்பட்டு எப்படி இவங்க பரலோக ராஜ்யம் போவாங்க? பிசாசு இப்படி கட்டுக்கட்டி தேவ ஜனங்களை வச்சுருக்கிறான்னு சொல்லி இந்த ஊழியத்தில் இன்னும் எனக்கு பாரம் ஏற்படுது. அதனால தான் இன்றைக்கு இந்த 12வது பாகத்தை உங்கள் முன்னாடி நான் பேசின்னு இருக்கிறேன். அதனால் கடன் வாங்கிட்டாவே கண்ணீர், வேதனை, பிரச்சனை, போராட்டம், ஒரே டிப்ரெஷன், மன அழுத்தம், ஏதோ ஒரு சிறையில் இருக்கிறது போல், ஒரு ஜெயிலில் இருக்கிறது போல் கடன் சுமையை நினச்சி 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 இரவும் பகலும் அழுதுகிட்டு சாப்பிட முடியாமல், எந்த வேலையும் செய்ய முடியாமல் முடங்கி போய், இதனால் சரீரத்தில் பயங்கர பலவீனம், முகத்தில் பயங்கர துக்கம், ஒரு ஆண்டவருக்கு எழுந்து ஊழியம் செய்யலாம், ஆண்டவருக்கு உழைக்கலான்ற எண்ணம் இருந்தால் கூட பிசாசு அதையும் கட்டி வச்சிடலாம். அப்போ இன்றைக்கி தேவ ஜனங்களை நூதனமாக சாத்தான் கடன் ரூபத்தில் அவன் கட்டி வச்சுக்கிறான், அவனுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறான். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய அடிமைத்தனத்தின் நுகத்தை இன்றைக்கி ஆண்டவர் உடைப்பார். ஏன்னா இந்த வேத பகுதியில் ஒரு விதவி ஸ்திரீயுடைய கடன் சாபக்கட்டை பரிசுத்த ஆவியானவர் உடைச்சிருக்கிற இந்த தேவ செய்தியை நீங்கள் உண்மையிலே விசுவாசத்தோடு கேட்குற பிள்ளைகளாக இருந்தால் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நடந்த அதிசயம் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும். உண்மையிலே அன்பு சகோதரி, பரிசுத்த ஆவியான உன்னோடு பேசுகிற, என்னுடைய கடன் சுமை, கடன் பிரச்சனை எப்போ தான் மாறும், என்னுடைய இருதயத்தில் எப்போ சந்தோஷம் வரும், என் குடும்பத்தில் எப்போது சந்தோஷம் கேட்கும், நாங்கள் சந்தோஷமாக எப்போ ஆண்டவரை தேடுவோம்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோடு கூட தொடர்ந்து என்னுடைய ஏற்கனவே 11ஆவது செய்தியை கேட்டுட்டு இப்போ 12ஆம் செய்தியில் ஜபத்தோடு கூட நீ இப்போ உட்காந்துன்னு இருக்கலாம். உன் கையில் இப்போ வேதாகம் இருக்கலாம். உபவாசம் போட்டு உன்னுடைய கடத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளையாக கூட என் அன்பு சகோதரி நீ இருக்கலாம். உன் வீட்டில் யாரும் கிடையாது, நீ மாத்திரம்தான் இருக்கிற. உண்மையாக பொய்யாமா? உன் கண்ணில் தாரையாக கண்ணீர் கொட்டுது, அப்படியே உடஞ்சி நொறுங்கி கடன் சுமையினால் பயங்கர துக்கத்தோடு கூட ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, இந்த தெரியாதனமாக இந்த கடத்தை நான் வாங்கிட்டேன்ப்பான்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த வேத பகுதியை காண்பிக்கிறார். எலிசா காலத்தில் ஒரு ஸ்திரீயுடைய கடன் சாபத்தை, அடிமைத்தனத்தின் நுகத்தை நான் உடைச்சேன்ல, உனக்கும் அந்த விடுதலை தருவேன். உன்னுடைய உபவாச ஜெபம் வீண் போகாது. என்னுடைய சமூகத்தில் தொடர்ந்து நீ வருஷ கணக்கில் கடத்தை நினச்சி நினச்சி அழுது 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 ஜெபிக்கிற, இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையும் பெரிய அற்புதத்தை உனக்கு நான் செய்ய போகிறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். உண்மையிலே சகோதரி, உன்னுடைய உபவாசம் வீண் போகாது. உன்னுடைய உபவாசம் வீண் போகாதுமா. சில சகோதரி மாறுங்க கடன் வாங்கிட்டாவே ஃபுல்லாக உபவாசம் தான், சாப்பிட்றதே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றாங்க, ஃபுல்லாக உபவாசம் கண்ணீர் கண்ணீர், வேதனை 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 வேதனை, கர்த்தர்கிட்ட புலம்பினே இருக்கிறாங்க. ஒரு சில தாய்மாருங்க உபவாசம் கூட போட முடியல, உடம்புல சுகரு,
ப்ரெஷரு, உபவாசம் போட்டால் இன்னும் உடம்பு கெட்டு போயிடுன்னு சொல்லி அழுதுகினே தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தொழில் செய்கிறாங்க, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு அந்த தொழில் நிமித்தமாக லட்சக்கணக்கில் மேலும் 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 கடன் வாங்கி 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 வட்டி வாங்கி 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 கட்டி 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 அவ்வளோதாங்க. முழுசாக சாத்தான் ஒரு சுனாமி வந்து அடிச்சுன்னு போனது போல் அவங்களோட பிஸ்னஸ் அப்படியே நாசம் பண்ணி வச்சிட்டான். ஒரு காலத்தில் அவங்க நல்ல ஆசீர்வாதமாக இருந்தாங்க, இப்போது அந்த ஆசீர்வாதம் இல்லை. அந்த ஆசீர்வாதம் இப்போ இல்லை. அந்த தொழில் நஷ்டப்பட்டு அவங்க கண்ணீரோடு வேதனையோடு உபவாசம் போட்டு கூட ஜெபம் பண்ண முடியல, என் உடம்புல ஃபுல்லாக சுகர் இருக்குதுன்னு சொல்லி பயங்கர கண்ணீரோடு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துப்பார். அங்கு ஒரு விதையுடைய அந்த கடன் என்கிற சாபக்கட்டை பரிசுத்த ஆவியானவராகிய நான் தான் உடைச்சேன்னு சொல்லி என் மூலியமாக ஆவியானவர் உங்களுக்கு திருவுளம் பற்றுகிறார். என் அன்பு தாய்மார்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுடைய அந்த சாபமான அந்த கடன் பிசாசை உங்களை விட்டு, உங்கள் வீட்டை விட்டு, உங்கள் பிஸ்னஸை விட்டு, உங்கள் கணவருடைய பிஸ்னஸை விட்டு துரத்துவார். இந்த தேவ செய்தியை கேட்குற தகப்பன்மார்களே, ஒருவேளை தொழில் செய்து நீங்கள் நஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வீட்டு டாக்குமெண்ட் முதல் கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சொட்டு தங்கம் கூட உங்கள் வீட்டில் இல்லாதபடி கடத்தால் எல்லாமே வந்து உங்கள் வீட்டை விட்டு போயிட்டு இருக்கலாம். உங்கள் வீட்டு டாக்குமெண்ட்டு போயிட்டுருக்கலாம். உங்கள் மனைவியுடைய நகை நட்டுகளை வச்சு நீங்கள் அந்த கடத்தை கொடுத்துருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய நகையெல்லாம் வாங்கி நீங்கள் அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு பிரயாசப்பட்டுருக்கலாம். அப்போ கூட அந்த கடன் என்கிற பிசாசு உங்களை வாழ விடாமல் நீ சாவு 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 சாவுன்னு உங்களுக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்துன்னு இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு காட்டுறாருமா. இங்கே பாருங்கள், இதில் என்ன எழுதி இருக்குது பாரு அப்படின்னு ஆண்டவர் காட்டுறேன். இதில் என்ன எழுதியிருக்கு பாருங்க. ஆண்டவர் இந்த சாபக்கட்டை உடைச்சாரா இல்லையா? சொல்லுங்க சிஸ்டர். இப்போ உபவாசம் போட்டு அழுதுன்னு தானே இருக்கிறீங்க. அப்போ 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தின் சத்தியம் என்ன சொல்லுது? எலிசா கிட்ட வந்து ஒரு விதவி வந்து தன்னோட கடன் சுமையை சொல்லி ஆயிரா, நானும் எங்கள் வீட்டுக்காரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தோம். இதில் எங்கள் வீட்டுக்காரர் தீர்க்கதரிசி, அவர் நீதிமானாக நடந்தார், உத்தமனாக நடந்தார், உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா, எலிசாவுக்கு நல்ல அறிமுகமான குடும்பம் இது, உங்களுக்கே தெரியும் அப்படின்றா. மறுபடியும் கூட பாருங்கள், என் புருஷன் இறந்து போனான். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். என்னம்மா போட்டுக்குதே? எங்கள் வீட்டுக்காரு ஆண்டவருக்கு பயந்து நடந்தார், அது உங்களுக்கே நல்லா தெரியும் போட்டுக்குதா? எலிசாவுக்கு நல்லா தெரியுமா அந்த விதவி? இப்போ அவள் விதவி. ஒரு காலத்தில் புருஷனோடு இருக்கும்போது அந்த ஃபேமிலி நல்லாவே எலிசாவுக்கு தெரியுது. இவளே சொல்கிறா, அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஆண்டவருக்கு பயந்து நடந்தாருன்னு நீர் அறிவீர், உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? அப்போது யோசனை பண்ணி பாருங்கள், எலிசாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த குடும்பம் நல்ல அறிமுகமான குடும்பம். அப்போது கடன் சுமையில் இந்த குடும்பம் கட்டப்பட்டு இருக்குது. திடீர்னு அந்த ஸ்திரீயுடைய கணவர் இறந்து போயிட்டார். இப்போது இவளுக்கு என்ன யோசனை வருதுன்னா, இப்போ இந்த கடன் பிரச்சனை மாறணும், இல்லைனா நம்ம 2 பிள்ளைங்களை இழந்துருவோம்னு சொல்லி நேராக எலிசா கிட்ட போகிறான். கர்த்தர் வழி திறந்தாரா இல்லையா? சொல்லுமா, வழி திறந்தார் ஏசப்பா இல்லையா? வழி திறந்தார்ல. அதுபோல் நீங்கள் கூட கடன் வாங்கிட்டு கண்ணீரோடு எந்த கவுன்சிலிங் இல்லாமல் குழப்பத்தோடு வீட்டிலேயே முடங்கி யாருக்கிட்டையும் உங்கள் கடன் சுமையை சொல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்காது. உங்களுடைய கடன் பாரத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா எந்த சொல்யூஷனும் உங்களை தேடி வராது. அப்படியே குழப்பம் மன அழுத்தம் வந்து பேசாமல் எதனா குச்சிட்டு செத்துலாம், எல்லாம் தற்கொலை பண்ணிக்கலாம், இன்றைக்கோ நாளைக்குன்னு சொல்லி நீங்கள் மரணத்தோடு போராடினுக்கிறீங்க. கர்த்தர் தெளிவாக சொல்கிறாருமா, தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, உன்னோட கடன் சுமையை உன் வேதனையை ஒரு ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்து. அந்த ஊழியக்காரர் மூலியமாக நான் பேசுவேன்னு சொல்லி ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்துகிறேன். அதனால் கடன் சுமையை தயவு செய்து உங்கள் இருதயத்தில் அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கினீங்களா கண்டிப்பாக
அந்த கடன் தொல்லையிலிருந்து, அந்த பிசாசு கட்டிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. நீங்கள் வாங்குனது தப்பு, நீங்கள் கடன் வாங்குனது தப்பு, அதை நாங்கள் நியாயப்படுத்த முடியாது. இப்போ எலிசா நீங்கள் கடன் வாங்குனது தப்பு அப்படின்னும் குறை சொல்லலை. அதே போல் நீங்கள் பொருளாதார கஷ்டத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் கடன் வாங்கினீங்க, சரிதானன்னு சொல்ல அவர் நியாயப்படுத்தலை, அதே சமயம் குற்றப்படுத்தலை. கவனிச்சிங்களா? ஏம்மா நீ கடன் வாங்கின அப்படின்னு எலிசா கேட்டாரா? தப்புமா, நீ அநியாயம் பண்ணிட்ட, அக்கறம் பண்ணிட்ட, விசுவாச வாழ்க்கை ஏன் வாழலை, உங்களுக்கு இருக்கிறத போதும்னு நினச்சி நீ ஏன் வாழலை, நீ வாங்கினது தப்பு அப்படின்னு நான் சொன்னார். இல்லை எலிசா அந்த விதவிக்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரா? ஏம்மா செலவுக்கு வச்சுக்கோ, இதெல்லாம் வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ, அந்த கடன்காரனுக்கு வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்துடு, அதுக்கப்புறம் எதனா பணக்குறைவு ஏற்பட்டுச்சுன்னா மறுபடியும் என்கிட்ட வா அப்படின்னு எலிசா சொன்னாரா? இல்லை. எலிசா என்ன சொல்லி கொடுக்குறாரு? விசுவாசத்தை சொல்லி கொடுக்குறாரு. இனி கடன் வாங்காமல் நீ எப்படி வாழணும், கடன் இல்லாமல் நீ எப்படி ஜீவனம் பண்ணணும், நீ கடன் இல்லாமல் ஆண்டவர் எப்படி ஆராதிக்கணும் அப்படின்ற முழு கவுன்சிலிங்கும் இவர் கொடுத்த அந்த தேவ ஆலோசனையே அடங்கியிருக்கு. அவர் என்னென்ன கவுன்சிலிங் கொடுத்தாரு அது உங்களுக்கு நல்லா தெரியும். எலிசா கேட்குறார், உன் வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. அவள் சொல்கிறா, என் வீட்டில் ஒரு கூட எண்ணெய் இருக்குது அப்படின்னு அந்தம்மா சொல்லுது. இவர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரு? உன் வீட்டை சுற்றி காலி பாத்திரம் கேட்டு வாங்க. பார்த்தீங்களா? அப்போ அவள் அந்த ஊரில் கணவனோடு கடன் வாங்கினா கூட சாட்சியாக வாழ்ந்துருக்கிற அந்த அம்மா, அந்த விதவி தாய், அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா? அந்த ஊரில் ரொம்ப சாட்சியோடு கணவனோடு வாழ்ந்துருக்கிறா. சில பொருளாதார நெருக்கடி வந்ததால் கடன் வாங்கிட்டு இருக்கிறா. அவள் வாங்கின கடத்தை எலிசா குற்றப்படுத்தலை. அதே சமயம் இங்கே பாருங்க, நீ ஒரு குற்றவாளி, கடன் வாங்கிட்ட தப்பு அப்படின்னு சொல்லலை. விசுவாச வாழ்க்கையை சொல்லி கொடுத்து அந்த கடத்திலேருந்து நீ எப்படி வெளியே வரலாம் என்கிற தேவ ஆலோசனை, விசுவாச கிரியை எலிசா அந்த ஸ்திரீக்கு வெளிப்படுத்தி தரார். இதே ரூட்டை தான், இதே சத்தியத்தை தான் இன்றைக்கி நான் பேச வரேன். நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, ஒரு பெரிய குற்றவாளி, தப்பு செஞ்சிட்டீங்க, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை வேதனைப்படுத்த நான் பேச வரலைங்க. உங்களை எப்படியாவது அந்த கடன் சாபக்கட்டிலிருந்து உங்களை வெளியே கொண்டு கர்த்தர் பக்கம் ஒப்புராக்கணும். அதான் இந்த ஊழியத்துடைய பாரம். எலிசா அதை தான் செய்கிறாரு. அந்த பொண்ணையும் திட்டலை, அவங்க வீட்டுக்காரனையும் திட்டலை. ஏன்னா அவங்க 2 பேரும் நீதியாக வாழ்ந்துருக்கிறாங்க, சாட்சியாக பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கிறாங்க. ஆண்டுடைய கிரியை அவங்க வீட்டில் இருக்குது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாச வாழ்க்கை அவங்க வீட்டில் இருக்குது, சாட்சியின் வாழ்க்கை இருக்குது. ஆனாலும் பிற பொருளாதார பிசாசு, கடன் பிசாசு என்ன பண்ணுது? சில கடன் சுமையை உண்டாக்கி இருக்குது, நூதனமாக அவங்களையும் ஏமாற்றி இருக்குது. அப்போது ஒரு தீர்க்கதரிசி குடும்பத்தையே கடன் பிசாசு ஏமாற்றி அடிமைப்படுத்துதுன்னா, அப்போ தேவ ஜனங்கள், விசுவாசிகள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இல்லைனா கடன் பிசாசு என்ன பண்ணுன்னா அவங்கள அப்படி கட்டி வச்சிடும், லாக் பண்ணி விட்டுடும். நீ அந்த கடத்தை அடைக்கவே முடியாது. நீ எவ்வளோ தான் எத்தனை வருஷம் போராடினாலும், கவர்மெண்ட்டில் நீ வேலை செஞ்சால் கூட அந்த கடத்தை கொடுத்துட்டு நீ வெளியே வர முடியாது. சாகிற வரையும் நீ வட்டி கட்டணும், கடன் தொல்லையில் இருக்கணும், கடன் சுமையில் இருக்கணும், கடன் என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கணும். இது சாத்தானுடைய பயங்கர பிளானு. அவனுடைய பிளானை நீ கண்டுபிடிச்சி ஜெபத்தில் அதை கட்டி வச்சிருக்கிற அந்த விஷயத்தை உடைக்கணுமா? அதுக்கு தான் உபவாசம். சில சகோதரிமார்கள் உபவாசம் தேடுறாங்க. உபவாசம் போட்டால் தான் கடன் பிரச்சனை மாறும். நல்ல தரிசனம் ஒவ்வொரு சகோதரிக்கு தெரியுது. ஆனால் அதை கடனை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த தரிசனம் சில சகோதரிமார்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அந்த நேரத்தில் ஒரு கடன், ஒரு பிரச்சனை, செஞ்சு தான் ஆகணும், அந்த ஃபங்க்ஷன் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? கடனை வாங்கி தான் ஆகணும். வியாதி, ஆப்ரேஷன் பண்ணணும், மருந்து வாங்கணும், மாத்திரை வாங்கணும், வீடு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும். அப்போது இந்த மாதத்தில் நமக்கு இந்தந்த தேவையில் இருக்குது, வருமானம் பத்தலை, வேறு வழி கிடையாதுன்னு சொல்லி சாத்தா என்ன பண்ணுது? உன்னை விசுவாச வாழ்க்கையை விட்டு பிரிக்குது. போதும் என்கிற மனதோடு கூட இருக்கிறது தேவ பக்தி, அதை விட்டு சாத்தா உன்னை வழி விலக செய்து. வந்துரு, கடன் வாங்கி என் வழியில் வந்துரு, நீ என் விசுவாச பாதையில் போகிற, ஏசப்பா காட்டுற வழியில் ஏன் போகிற,
இதோ கடன் என்கிற வழியில் இந்த பக்கமாக இதுவும் நல்லா விசாலமாக தான் இருக்குது, அது ரொம்ப நெருக்கம். கடன் வாங்காத வாழணும்னு ஏசப்பா சொல்லுவார். அவரோட ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, கடன் வாங்காத விசுவாசத்தில் இருங்க, ஜெபத்தில் இருங்க, இருக்கிறத போதும்னு நினச்சி அதுக்குரிய கமிட்மெண்ட்டை வச்சிங்க அப்படின்னு சபைக்கு போனால் கூட ஊழியக்காரன் இதை சொல்லுவான். அதனால் நீ விசுவாச வழியில் போவாத. சாபமான இந்த கடன் என்கிற பிசாசு காட்டுற இந்த வழியில் நிறைய கோடிக்கணக்கான ஜனங்க வஞ்சிக்கப்பட்டுக்குது. அப்போ தீர்க்கதரிசியை ஏமாற்றி கடன் வாங்க வச்சுக்குதுமா பிசாசு. அவங்க ஒய்ஃபை வந்து சாட்சி கொடுக்குறாங்க, என் வீட்டுக்காரர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் இப்போ இறந்து போயிட்டார், அவர் வந்து எப்படி வாழ்ந்தாராம், நீதிமானா ஆண்டவருக்கு பயந்து நடந்து வாழ்ந்தார், எலிசாவே உங்களுக்கே தெரியுமே. அப்போ தீர்க்கதரிசி குடும்பத்தையே வந்து பிசாசு ஏமாற்றி இருக்குது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனே பிசாசு ஏமாற்றி கடன் வாங்க வச்சிருக்குது. அப்போ எலிசா காலத்தில் இந்த பொருளாதார பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி இந்த நவீன கம்ப்யூட்டர் உலகத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆன்லைனில் ஃபோனில் ஃபுல்லாக கடன். அதாவது இந்த ஆன்லைன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30,000 தராங்க. நீங்கள் 30,000 கரெக்டாக கட்டினீங்களா, அடுத்தது 50,000 கொடுக்குறாங்க. அடுத்தது 50,000 அந்த ஆன்லைனில் கரெக்டாக நீங்கள் கட்டி அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டா மறுபடியும் அவங்க லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க. அதாவது 500 ரூபா கடன் வாங்க போய் இன்றைக்கி லட்சம் கோடி வரைக்கும் அந்த பிசாசு தெய்வ ஜனங்களை கட்டி வச்சிருக்கு. உண்மையிலேம்மா நீங்களே சொல்லுங்கள், ஒரு காலத்தில் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தது? சின்ன கடன் தானே இருந்தது. இப்போ சொல்லுங்கள், சின்ன கடமாக இருக்குது. உங்கள் வீடு வாசல் சொத்து கெத்து உங்கள் உயிரை விற்றா கூட அந்த கடத்தை அடைக்க முடியாது. தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு. அப்போ இதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியல. ஏசப்பா 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 ஏசப்பான்னு கதறீங்க. இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா, என் சூழ்நிலை மாறாதா, என் பிரச்சனை மாறாதா, என் கடன் சுமை என்னை விட்டு எப்போ தான் விலகும்? கண்ணீரோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் என் அன்பு சகோதரியை நீ இருக்கிற. அநேக தாய்கள் வீட்டில் வயசாயிடுச்சு, சுகர் ஆயிடுச்சு, ₹1 கூட இனி நம்ம வீட்டுக்காரர் நம்மளால் சம்பாதிக்க முடியலையே, பிள்ளைங்க என்ன செய்யும், ஐயோ என் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லி பிள்ளைகள் வாங்கின கடத்தை நிமித்தமாக தாய் தகப்பன் ஒரு மூலையில் போய் அழுதுன்னு இருக்கிறாங்க. இந்த சகோதரி ஒரு பக்கம் அழுதுருந்தா, அந்த சகோதரியுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இவங்க வாங்கின கடத்தை நினச்சி பயத்தோடு திகிலோடு அவங்க எதனா பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் திகிலோடு இருக்கிறாங்க. சாத்தா முழு உலகத்தை எப்படி மோசம் பண்ணி வச்சுக்குது பாருங்கள். தீர்க்கதரிசி குடும்பத்தையே விட்டு வைக்கல. பார்த்தீங்களா, 2 ராஜாக்கள் 4 அது மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு எடுக்கிறேன். அப்போ தீர்க்கதரிசி குடும்பத்தையே அந்த சாத்தா வந்து கட்டி வச்சுக்குதுன்னா நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? இனி வந்து ஒரு பொருத்தனை பண்ணிவிடுங்க, ஏசப்பா நான் கடன் வாங்க மாட்டேன், அந்த சாத்தானை நான் அழிக்க, அந்த கடன் பிசாசை நான் ஜெயிக்க எனக்கு ஒரு அபிஷேகத்தை வல்லமையை என் மேலே ஆண்டவர் அனுப்பித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் வைராக்கியமாக நின்று அந்த கடன் பிசாசை நான் ஜெயிப்பேன்னு சொல்லி நீங்கள் பிரதிஷ்டை பண்ணணும். நீங்கள் பிரதிஷ்டை பண்ணாத பட்சத்தில், பொருத்தனை பண்ணாத பட்சத்தில் அந்த கடத்தில் நீங்கள் வெளியே வர முடியாது. நீங்கள் தானியேலுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுறான், ஒரு பிரதிஷ்டை பண்ணுறான். என்ன பிரதிஷ்டை? ராஜாவுடைய சாப்பாடு போஜனத்தை நான் சாப்பிட மாட்டேன். எப்படிமா இருக்குது வைராக்கியம்? ராஜாவுடைய சாப்பாடு வருஷ கணக்கில் இலவசமாக அவனை தேடி வருது. புரியுதா உங்களுக்கு? 3 வருஷம் நினைக்கிறேன், நீங்கள் தானியேல் எடுத்து பாருங்கள், 3 வருஷம் தான் நினைக்கிறேன். அப்போது ராஜ விருந்து உழைக்காமலே தானியேலை தேடி வருது. ஆனால் தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிற. அந்த தீர்மானம் என்னன்னா, ராஜாவோட சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன். அது என்ன வேணால் அதில் டிஷ் இருக்கட்டும், மான் கறி இருக்கட்டும், மட்டன் இருக்கட்டும், சிக்கன் இருக்கட்டும், பெரிய பெரிய மீனை வறுத்து இருக்கட்டும், அந்த ராஜ விருந்து எனக்கு வேணாம். அந்த ராஜா சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு வேணாம். அதை சாப்பிட்டேன்னா என் பரிசுத்தம் கெட்டுடும், என் உத்தமம் கெட்டுடும், என் ஜெபஜீவன் கெட்டு போயிடும். நான் டெய்லி 3 வேளை ஜெபிக்கிறவன். ராஜா சாப்பாடை சாப்பிட்டா எனக்கு இச்சை பெருகிடும், பாவம் பெருகிடும், நான் வர வாலிபன், அதனால் என் ஜீவன் கெட்டு போயிடும்னு சொல்லி ராஜா சாப்பாடு எனக்கு வேணான்னு சொல்லி ஒரு பிரதிஷ்டை பண்ணான். பார்த்தீங்களா? அந்த பிரதிஷ்டை தாங்க அந்த தேசத்தில் அவனை உயர்த்துது. எந்த தேசத்தில் அவன் கைதியாக
பாபிலோன் தேசத்துக்கு போனானோ அதே தேசத்தில் பெரிய அதிகாரியாக மாறிட்டான். எல்லா தலைவர்களுக்கும் மேலான தலைமை யார்? பாபிலோன் தேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தானியேல் தான் பெரிய தலைவனாக உயர்த்தப்பட்டிருக்கிறான். அடிமையாக போன அந்த தேசத்தில் கர்த்தர் அவன் தலையை உயர்த்திருக்கிறான்னா, உங்கள் சொந்த ஊரில் கர்த்தர் உங்களை உயர்த்த மாட்டாராம்மா? கண்டிப்பாக ஏசப்பா உயர்த்துவார். கடன் பிரச்சனை மாறும், உங்கள் பொருளாதார நெருக்கடி மாறும், உங்கள் கையின் வருமானத்தை கையின் கிரிகளை ஏசப்பா ப்ளஸ் பண்ணுவார், ஆசீர்வதிப்பாருமா. உங்ககிட்ட ஒரு பிரதிஷ்டையை கர்த்தர் எதிர்பார்க்கல. ஒரு பிரதிஷ்டை பண்ணணும், ஒரு அர்ப்பணிக்கணும். ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜெயமாக செய்து முடிக்க முடியாது. நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கணும். அப்படி ஏசப்பா ஏசப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரம், என் உடம்புல இருக்கிற உயிர், நரம்பு, எலும்பு, ரத்தம் எல்லாமே உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அர்ப்பணிக்கணும். இயேசு கிறிஸ்துவ கவனிங்க, அவர் அப்படியே பிதாவுக்கு அர்ப்பணிக்கிறார். தன்னை சுகந்த வாசனையான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இதான் பிதாவின் சித்தம். நீங்கள் தேவ சித்தம் செய்யணும்னா உங்களை அர்ப்பணிக்கணும். அப்போ தான் இந்த கடன் பிசாசு உங்களுக்கு பயந்து ஓடும். நீங்கள் ₹1 வாங்கிறதுக்கு கூட அப்போ தான் பயப்படுவீங்க. நம்ம பிரதிஷ்டை பண்ணிட்டோம், பொருத்தனை பண்ணிட்டோம், நம்ம இனி கஞ்சி குடிச்சா கூட ₹1 கடன் வாங்கக்கூடாது. ஒரு சில பேர் பாருங்களேன், இன்றைக்கி வீட்டில் பிரியாணி செய்யணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ கறி வேணும், பிரியாணி செய்யணுன்னா என்ன வேணும்? கறி வேணும். உடனே என்ன பண்ணுவாங்க, வாரம் போய் கறி எடுக்கிற கறி கடைக்கு போவாங்க. போயிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள், 1 கிலோ கறி கொடு, பிள்ளைங்க பிரியாணி கேட்குறாங்க, நாளைக்கு தரம்பா அப்படின்னு வாங்கிட்டு வந்துடும். அந்தம்மா, இது ஆண்டவர் சித்தமாம்மா? உன் பிள்ளைங்க பிரியாணி கேட்டது நல்ல விஷயம். வீட்டில் பொருளாதாரம் இருந்து எல்லாமே இருந்தால், கறிக்கு காசு இருந்தால் நீ பிரியாணி ஆயத்தப்படுத்தி உன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போது இருக்கிற ஒரு கஞ்சி கூட குடிக்காமல் பிள்ளைங்க பிரியாணி கேட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுற? ஒரு கறிக்கல்ல போயிட்டு எப்போவுமே நீ கடன் வாங்கலை, இப்போ 1 கிலோ கறியை வாங்கிட்டேன், அவனும் சிரிச்சிக்கினே கொடுத்துட்டான். அவ்வளோதாம்மா, சாகிற வரையும் அந்த கறிக்கல்ல கடன் தான். இனிமேட்டு கொடுத்துட்டு வாங்குவேன். இதுவும் சண்டேன்னு சொன்னால் திடீர்னு பணம் இல்லை, மாதம் கிடச்சின்னா உடனே அவங்ககிட்ட போய் 1 கிலோ கறி வாங்கிட்டு வந்துன்னே இருப்பேன். அவ்வளோதான், பிசாசு கட்டிடும். இதுதான், இப்படி தான் நூதனமாக சின்ன கடன் வாங்க போய் இன்றைக்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் வாங்கிட்டு ஜனங்க இரவு பகலாம் அழுது. கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுத்துருக்கிறார். ஏசப்பா என்ன கொடுத்துருக்கிறார்? ஞானம் கொடுத்துருக்கிறார். நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை வச்சுக்கிறார். அந்த 31 அதிகாரத்துடைய சத்தியம் என்ன சொல்லுது? இதை படித்தேன்னா ஞானம், புத்தி, அறிவு எல்லாம் உனக்கு பெருகிடும் அப்படின்னு சொல்லுது. அப்போ தினமும் ஒவ்வொரு அதிகாரத்தை படித்து ஞானத்தில் நம்ம வளரணும். பிரசங்கி எடுத்து பாருங்கள், அதில் 12 அதிகாரம் இருக்குது. அந்த 12 அதிகாரத்தை வாசித்து பார்த்தா இந்த பூமியில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அதே சாலமோன் என்ன பண்ணுறாரு? பக்கமாக ஏற்றிட்டார். அவசரம் பண்ணி பாருங்கள். மாயே 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 மாயே, என்னை போல் சம்பாதிக்க முடியும், என்னை போல் சாப்பிட்டவன் யார்? என்னை போல் பெரிய பெரிய வேலை செய்து பெரிய பெரிய கட்டணங்களை கட்டந்து யார்? என்னை போல் சாப்பிட்டவன் யார்? என் கண்ணில் நான் இச்சித்ததை எல்லாத்தையும் அடைஞ்சு பார்த்தேன், உலகத்தில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே இங்கே பாருங்கள், சத்தியத்தை அப்படியே எழுதுறாரு. இதெல்லாம் சரித்திரங்க. உலகத்தில் நம்ம ஏதோ தேடின்னு இருக்கிறோம், ஏதோ சாதிக்கலான்னு சொல்லி போராடின்னு இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. பரலோக ராஜ்யம்தான் நமக்கு நிரந்தரம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கி. அல்லேலூயா. ஏசப்பா ஏன் நீங்கள் வாங்கின கடத்தை கட்டுறதுக்கு வழி திறக்கலை? மேலும் மேலும் நீ கடன் வாங்குவேன், மேலும் மேலுமா கடன் தான் வாங்குவே கண்டி, விசுவாசத்தில் நீ வாழ முடியாது. உனக்கு அந்த சத்தியம் முதல்ல தெரியல. கடன் வாங்கிறது தப்பு அப்படின்ற சத்தியம் முதல்ல உனக்கு புரியணும். கடன் வாங்கினா அது ஒரு சாபக்கட்டு, அது ஒரு அடிமைத்தனம், அது ஏசப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்ற சத்தியம் முதல்ல உங்களுக்கு புரியணும். அது புரிஞ்சாதான் நீங்கள் ₹1 கடன் வாங்குறதுக்கு யோசிப்பீங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் ஊழியக்காரனாச்சே, தீர்க்கதரிசியாச்சே, ப்ராப்பசி பேசுவேன், பேய் ஓட்டுவேன், பிசாசு ஓட்டுவேன், செய்வனை கட்டை உடைப்பேன், பயங்கர வல்லமையான ஒரு ஊழியக்காரனாச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் தான் கடன் வாங்கலை? இந்தியாவே கடத்தில் இருக்குது. நான் பெரிய கடன் வாங்கலன்னு சொல்லி சின்ன கடன் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சின்ன கடன் தான் இவங்களை ஆன்லைன் வரைக்கும் நிப்பாட்டும். வட்டிக்காரருக்கு முன்னாடி போய் அது நிப்பாட்டி அந்த வட்டிக்காரன் கேட்கும்போது அவங்க நில குலைஞ்சு போவாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்போ பாருங்க, இந்த விதவி காலத்தில், இந்த எலிசா காலத்தில் அந்த விதவி அந்த எலிசாவை தேடி வர, குழப்பம், நிந்த, அவமானம். கடன் கொடுத்துவன் 2 பிள்ளைங்களை கொடு, உன் பிள்ளைகளை நான் அடிமையாக்கி பாருங்க, கொடு கொடு கொடு. அந்த அடிமைப்படுத்துகிற பிசாசு வருது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு சத்தியம் இதுதான். ஒருத்தங்கிட்ட நம்ம கடன் வாங்கிட்டோம்னா, கடனை கட்டலைன்னா அவனுக்கு அடிமையாக 7 வருஷம் வேலை செய்யணும். உபாகமும் 15ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்க. உங்ககிட்ட பைபிள் இருந்தால் உபாகமும் 15ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டுக்குது பாருங்கள். அதில் ஒருத்தங்கிட்ட ஒரு ஏழை மனுஷன் போய் ஒரு பணக்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டா, கடனை கட்ட முடியலன்னா அவன் குடும்பமாக போய் 7 வருஷம் அந்த ஐஸ்வர்யவன்கிட்ட தான் பட்ட கடத்தை அடைக்கணும். 7ஆவது வருஷத்தில் கடன் கொடுத்தவனுக்கும் கடன் வாங்கினவனுக்கும் ஒரு அன்பு பாசம் பெருகிடுச்சு, ரொம்ப அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் பெருகிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும், அந்த கடன்காரன் என்ன பண்ணணும்னா, எஜமானனே இந்த 7 வருஷ காலகட்டத்தில் நீங்கள் என்னை எதுவும் கொடுமைப்படுத்தலை, என்னை நல்லா பார்த்துக்கினீங்க, உங்கள் வீட்டு பிள்ளை போல் பார்த்துக்கினீங்க, நான் விடுதலை வாங்க எனக்கு சம்மதம் இல்லை, உங்களுக்கு நான் அடிமையாக இருந்து கடைசி வரையும் உங்கள் வீட்டில் ஒரு குடிசை போட்டு கொடுங்க, அங்கேயே வாழ்ந்துட்டு நான் செத்துறேன்னு சொன்னால் இந்த 2 காதில் காது குத்துவாங்க. இதான் பழைய ஏற்பாட்டு சத்தியம். இந்த 2 காதில் காது குத்திட்டு கம்பல் போட்டுருவாங்க. கம்பல் போட்டுட்டா அவன் சாகிற வரையும் அடிமைத்தானம், அடிமை வாழ்க்கை. அது அவனுக்கு சந்தோஷம் தருது. இதான் பழைய ஏற்பாட்டு சத்தியம். வாங்கின கடத்தை அடைக்கிறதுக்கு 7 வருஷம் அந்த கடன்காரங்கிட்ட வேலை செய்து கடனை அடைக்கணும். விடுதலை வாங்கின்னு வர மாரி இருந்தால் விடுதலை வாங்கி வந்துடணும். அந்த எஜமான் என்ன பண்ணோம், இவன் 7 வருஷம் வேலை செஞ்சு கடன் அடித்தானே அப்படின்னு சொல்லி அவன் இறக்கம் வச்சு சில ஆடு மாடு பொருளாதாரத்தை கொடுத்து அவனை வாழ வைக்கணும். உபாகமும் 15ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்க. இல்லை, இந்த 7 வருஷத்தில் நான் உங்கள் வீட்டில் அடிமையாக கடன் அடைக்க வந்தேன், நீங்கள் என்னை நல்லா வீட்டுக்குள்ளே போல் பார்த்துக்கினீங்க, அதனால் நான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொன்னால் காதில் கம்பளை போட்டு ஸ்டாண்டர்டாக அவங்க தங்கிடணும். இதுதான் பழைய ஏற்பாட்டு சத்தியம். இந்த பழைய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி இந்த விதவியுடைய கணவர் கடன் வாங்கினால கடனை அவளால் அடைக்க முடியல. ஏன்னா அவர் செத்து போயிட்டார். கணவன் செத்த பிறகு ஒரு விதவியால் கடத்தை எப்படி அடைக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். அடைக்க முடியாது. வீட்டுக்காரர் இருக்கிற ஒரு பொண்ணாலேயே கடத்தை அடைக்க முடியாது. வீட்டுக்காரனே இப்போ இல்லை, எப்படி கடத்தை அடைக்க முடியும்? வேதனையோடு கண்ணீரோடு அவர் இருக்கிறா. ஏசப்பா விடுவாரா? ஏசப்பா விட மாட்டார்மா, விடவே மாட்டார். நீங்கள் கூட கடன் வாங்கிட்டு இப்போ அழுதுன்னு இருக்கலாம், நான் கடத்தை எப்படி கொடுப்பேன், எப்படி அடைப்பேன், என் கண்ணீர் மாறாது, என் வேதனை மாறாது, என் துக்கம் மாறாதுன்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோடு இருப்பீங்க. ஆண்டவர் வழி திறப்பார். அல்லேலூயா. ஒரு விதவியுடைய கண்ணீரை பார்க்குற தேவன். கடை வாங்கிட்டு இன்றைக்கி அழுகிற ஒவ்வொரு தாய்களுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்குற. கடை வாங்கிட்டு கடன் அடைக்க முடியாமல் வேதனைப்பட்டு நொறுங்கி போய் உடஞ்சி போய் எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, நான் ஒரு திக்கற்ற, நான் ஒரு அனாதை, ஆண்டவரே என்ன ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி நீ வாங்கின கடத்தை கொடுப்பேன்னு தைரியம் சொல்ல கூட யாரும் இல்லைப்பா, எல்லாரும் என்னை கைவிட்டான்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இப்போ இருக்கலாம். கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் வரார், ஏசப்பா வரார். புரிஞ்சுக்கினியா அப்படின்னு கேட்குறேன். இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கினியா? நீ நல்லா இருக்கும்போது 4 பேர் வந்தாங்க, இப்போ நீ கடன் வாங்கிட்ட, யாராவது உன்னை நேசிக்கிறாங்களா பார்த்தியா? புரிஞ்சுக்கினியாம்மா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறேன். கண்ணீரோடு ஏசப்பா காலில் விழுந்துரு. ஆண்டவரே, இந்த உலகத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த உலகம் ஃபுல்லாக பணத்துக்கு தான் அடிமையாக இருக்குது, நான் எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை ஆண்டவர்னு சொல்லி கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துரு. கண்ணீரோடு விழுந்துருமா. ஏசப்பா, என்னால் தாங்க முடியல, இந்த கடன் ஆண்டவரே என்னால் கட்ட முடியலப்பா, வட்டிக்கு மேலே வட்டி கட்டினேன், என் உடம்புல ஆண்டவரே பலவீனம் வியாதி வர இருக்குது, என்னால் தாங்க முடியல ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கதறு. உங்களை ஏசப்பா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை கூட்டு வருவேன். இங்கே பார், நான் தீர்க்கதரிசனமாக எழுதி வச்சிருக்கிறேன். அவளுடைய கையின் பிரயாசத்தை வச்சு கடனை நான் அடக்கி வச்சேன் பார்த்தியா? என் மகனாகிய எலிசாவை கொண்டு நான் அவளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தேன், விசுவாசத்தை நான் வளர்த்தான். உன் வீட்டை சுற்றி காலி பாத்திரம் வாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவளும் போய் வாங்கினான். வீட்டை பூட்ட சொன்னேன், அவளை பூட்டினான். பிள்ளைகளோடு ஜெபிக்க சொன்னேன், அவள் ஜெபிச்சா. அந்த ஜெபத்தில் கட்டு ஒடிஞ்சுது. அந்த காலி பாத்திரத்தெல்லாம் அவள் என்ன வாத்தா, ஒரு பெரிய பிளஸ்ஸிங் அந்த வீட்டுக்குள்ளே வந்தது. கடன் சாபம், வறுமை பிசாசு எல்லாம் தடை செய்த எல்லா அசுத்த ஆவிகள் ஓடிடுச்சு. இதெல்லாம் நான் கொடுத்த ஆலோசனை, நான் கொடுத்த ஞானம்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஞானத்தையும் தேவ ஆலோசனையும் சத்தியத்தை தந்து உங்களை ஆண்டவர் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி கடனை கட்டி மீந்ததை
நீங்கள் ஜீவனம் பண்ணுற அளவுக்கு ஏசப்ப ஒரு பிளெஸ்ஸிங் தருவாருங்க.